இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, அதாவது நான் எந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன், தூக்கி விட்டவங்கள மறக்கவும் மாட்டேன், அதே சமயத்துல என்னை தூக்கி காயப்படுத்தினாங்க இல்லையா, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஜெனடிக்ல ஏதாவது தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் இவங்க பாத்துக்கணும். நிறைய சொல்லலாம் இன்ஜினியரிங் எல்லாம் பண்றாங்க அப்படின்றப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குங்க. எனக்கு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தது என்னோட தொழில் ரீதியான விஷயங்கள்ல நான் படாத அவமானம் கிடையாது, படாத அசிங்கம் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஒண்ணு இல்லைங்க, ஒரு வயர் எல்லாம் பிஞ்சு போச்சு, ஒரு வண்டியில ஆல்டர் பண்ண ஃபுல்லா உடச்சு போட்டுங்களேன், அடுத்து அழகா அசம்பிள் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இவங்களாம் அந்த அளவுக்கு சோர்வடையாம எந்த வேலை செஞ்சாலும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. மகரத்துல சனி இருக்கும்போது உங்களோட நிலை எப்படி இருக்க போகுது? அதாவது மகரம் தாங்க காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய மகரம். அதாவது ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய அந்த அதிபதியே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில தான் இருக்காரு. அப்ப எப்படி இருப்பீங்க? ரொம்ப ரொம்ப யூனிக்கான கேரக்டர் தான். அதாவது பழமை மாறாதவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட நீங்களாம் அப்படிதான். ஏதாவது பிறருக்கு உதவக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்கா இருக்கக்கூடிய கேரக்டர்ன்றது இயல்பாவே இருக்கும். எப்பவுமே ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போதுதான் நம்ம நிறைய நேரங்கள்ல ரியலைஸ் பண்ணுவோம் இல்லையா, இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, அதாவது நான் எந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன், தூக்கி விட்டவங்கள மறக்கவும் மாட்டேன், அதே சமயத்துல என்னை தூக்கி காயப்படுத்தினாங்க இல்லையா, என் லைஃப்ல எனக்கு ஒரு கண்ணு போனா எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிற அளவுக்கு அவங்கள ரொம்ப மனசுல வந்து அந்த மாதிரியான விஷயங்களை உள்ள வச்சுட்டே இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் வந்து கடந்து வர தெரியாதுன்னு சொல்லலாம். சோ தொழில் சார்ந்த விஷயங்களை ஒரு சுய மரியாதை கௌரவம் அப்படிங்கறத தாண்டி எனக்கு ஒரு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குங்க. எனக்கு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தது என்னோட தொழில் ரீதியான விஷயங்கள்ல நான் படாத அவமானம் கிடையாது, படாத அசிங்கம் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எனக்கு இருக்கிற அனுபவம் வேற யாருக்கும் கிடையாதுன்ற அளவுக்கு பக்குவப்பட்ட நபர்கள் யாருன்னா நிச்சயமா மகரத்துல இருக்கக்கூடிய சனிதான். இவங்களுக்கு இந்த இடத்துல சனி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே லேட்டா கிடைக்கும். வாழ்க்கையில வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே, எனக்கு லேட்டா குழந்தை பிறந்தது, லேட்டா என்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சேன், என்னோட 30 வயசுக்கு மேலதான் என்னோட வாழ்க்கையை வளர்ச்சின்னு பார்த்தேன், இது வரைக்கும் நிறைய அனுபவங்கள் அப்படிங்கறத அனுபவிச்சிருக்கேன். நான் கடல் கடந்து பயணம் பண்ணேன். ஆரம்ப காலங்கள் குடும்பத்துக்காக ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கான நிலைகளே நான் யோசிச்சேன். நான்ற எண்ணத்தையே நான் மறந்துட்டேன். என்னோட குடும்பம் சார்ந்த விஷயத்துக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேங்க. அதுவும் பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட பூர்வீகத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு விருப்பமே கிடையாது. ஆனா பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில எனக்கான நிலை என்ன, நான் யாருன்றதையே நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு பல பேருக்கு இருக்கும். எப்போ வந்து பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல மனசை சுமந்துக்கிட்டு வெளியில வந்து ஜீவனம் செய்யக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா நிச்சயமா மகரத்துல சனி இருக்கவங்களுக்கு. அவங்களோட தொழில் சார்ந்த விஷயத்துக்காக பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்திருப்பாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சுயம்பு அடையாளம், அதாவது என்னுடைய வாழ்க்கையில நான் எனக்கான அங்கீகாரத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு யாரோட சப்போர்ட்டே இல்லைங்க. யாரெல்லாம் நம்பினோ அவங்க எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்ச கடைசி நிமிஷத்துல உறவுக்காரங்க எல்லாம் கைவிட்டாங்க. நான் என் நிலையை நானே உருவாக்குறேன். ஓடுன அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். எப்பவுமே தூங்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு நான் 3 மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்கேன். காலைல 1 ஈவினிங் 1 நிறைய பேர் படங்கள் எல்லாம் பார்த்துட்டு கடின உழைப்பாளர்களா இருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்கதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் வந்து சோர்வடையவே மாட்டாங்க. மனசளவுல சரி, வேகம் உண்மையில ஒரு குறிக்கோளை நோக்கி ஒரு லட்சியத்தை நோக்கி பயணப்படக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்கதான் இருப்பாங்க. சோ இந்த இடத்துல சனி வரும்போது இவங்களுக்கு முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் லைஃப், ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், பெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டீங்க அப்படின்னா தொழில் மட்டும்தான், அவங்களோட வேலை மட்டும்தான். வேலையை தாழ்ந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்புறம் தான். என்னோட லைஃப்ல முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா, இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்த லாயரா இருக்காங்க, இவங்க இன்ஜினியரா இருக்காங்க, நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துறதுல அவங்களுக்கு இருக்கிற ஒரு அலாதி சந்தோஷம் இருக்கும் பாத்தீங்களா, அது வேற மாதிரி. கடின உழைப்பாளி, எப்பயுமே ஓடிட்டே இருப்பாங்க, ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. மனசளவுல சோர்வடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் தேத்துறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப இயல்பாவே வந்து அவ்வளவு வந்து யூனிக்கான கரெக்டா இருக்கக்கூடிய நபர்கள் தான். வேகம், உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். நிறைய பேர் வந்து கடல் கடந்து பயணம் பண்ணக்கூடிய நிலைகள், எல்லா பிரச்சனைன்னு சொல்லுவோம் இல்லையா, சொல்யூஷன்ஸ் ஒரு விஷயம் கொடுக்கறது ஏன்னா இவங்க தான் இருப்பாங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒரு வயர் எல்லாம் பிஞ்சு போச்சு, ஒரு வண்டியில ஆல்டர் பண்ண ஃபுல்லா உடச்சு போட்டுங்களேன், அடுத்து அழகா அசம்பிள் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இவங்க தான். அந்த அளவுக்கு சோர்வடையாம எந்த வேலை செஞ்சாலும் விருப்பத்தோட செஞ்சாங்கன்னா அவங்க அடிச்சுக்கவே முடியாது. பொறுமைசாலிகள், பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கிறவங்க, வேகமா ஒரு விஷயத்த முடிக்கணும்ன்ற எண்ண சிந்தனை இருக்கும், துடிப்பு இருக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஜெனடிக்ல ஏதாவது தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் இவங்க பாத்துக்கணும். நிறைய சொல்லலாம் இன்ஜினியரிங் எல்லாம் பண்றாங்க அப்படின்றப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இரும்பு பொருள்கள் சம்பந்தப்பட்டது, மெக்கானிக்கல் ஒர்க், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி ரிப்பேரா எங்கெல்லாம் ரிப்பேர் சர்வீஸ் ஓரியன்டா இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு சரிப்பட்டு வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான தொழில்களும் செய்யக்கூடிய நபர்கள். பழமையில் புதுமைவாதி, புதுமையில் பழமைவாதின்னு எடுத்துக்கலாம். அதாவது பாக்குறதுக்கு முதுமை தோற்றத்தோடையும் காட்சி அளிக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. அதே சமயத்துல இளமையா இருந்தா கூட முதுமைக்கான முதிர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இப்பெல்லாம் நிறைய பாக்குறோம்ல, ட்ரெண்ட் ஆக்குறாங்கல்ல, இதெல்லாம் வந்து ஓல்டன் லுக்கா இருந்துச்சோ அதெல்லாம் எனக்கு ட்ரெண்ட் ஆக்குறதுலாம் யாருன்னா இவங்க மாதிரி ஆகுது. இந்த இடத்துல சனி இருக்கும்போது என்ன
என்னன்னா வேலையில வந்து பழைய விஷயங்களை யுக்திகளை கையாளுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்மை ரொம்ப சூப்பரா இருக்கும். முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா இயங்குறதுதான். வண்டி வாகனங்களை இயக்கி அதன் மூலமா வருமானம், வண்டியில புதுமை படைக்கிறது மூலமா வருமானம். ராயல் என்ஃபீல்டு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பைக் இருந்திருக்கும் இல்லையா, அந்த பைக்கினுடைய மாடலேட்டர் அட்வான்ஸ் லெவல் இப்ப எடுத்துட்டோம்னா ஒண்ணும் இல்ல, இந்த போனுக்கும் வித்தியாசங்கள் நிறைய பாக்குறோம்ல. இந்த மாதிரி டெக்னாலஜி லெவல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உடல் அளவுல உழைச்சு அதை அழகா வடிவமைச்சு அது மக்கள் மத்தியில கொடுக்கறது, மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கிறது, மக்கள் மத்தியில பேசப்படுறது. பின்யோக ஜாதகம் பின்னாடிதான் என்னோட வாழ்க்கை வளர்ச்சி. நான் வளரும் போது பாத்தீங்கன்னா ஆரம்ப காலங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டத்தோட தான் பயணப்பட்டேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற பக்குவத்துல நான் இவ்வளவு அளவுக்கு வளர்ந்து நிக்கிறேன்னா என்னுடைய ஆரம்ப காலத்துல பழமை மாறாமல் மறக்காமலும் இருக்கிறவங்க இவங்கதான் இருப்பாங்க. நிறைய பேர் பூர்வீகத்தை விட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சின்றது இருக்கும். இவங்களுக்கு எது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா கால்வலி தொந்தரவு, கால் சார்ந்த பிரச்சனைகள் வரும், நரம்பு சார்ந்த விஷயங்கள் கவனம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜீரண மண்டலங்கள் சொல்லக்கூடிய உடல் உறுப்புகள்ல பர்டிகுலரா பார்க்கும்போது அஜீரண கோளாறுனால பாதிக்கப்படுறது, வாய் தொந்தரவுல பாதிக்கப்படுறது, எலும்பு தேய்மானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாதிப்படைகிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கால் சார்ந்த பகுதின்றப்போ பாதம் சார்ந்த விஷயங்கள், சில பேருக்கு சுகர் இந்த மாதிரியான ஜெனடிக் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது மரபு ரீதியான நோய்கள், மர்மமான நோய்கள் அப்படிங்கறதும் இருக்கிறதுக்கான கொடுப்பனை இருந்துச்சு, அதாவது அந்த குடும்பத்துல யாருக்காவது இருந்ததுன்னா இவங்க அதெல்லாம் ரொம்ப கான்சியஸா இருக்கணும். இதை மட்டும் பார்த்தோம்னா போதுமானது. ஸோ பொதுவாகவே வந்து இருக்கிறதுலே பெஸ்டான ஒரு ராசி அப்படின்றப்போ இந்த இடத்துல சனி வரும்போது, அதுவும் ஆட்சி அதிபதியாவே அங்கேயே வரும்போது அவங்களுக்கு அது சார்ந்த நல்லது கெட்டது ரெண்டுமே நடக்கிறதுக்கான கொடுப்பனை இருக்கு. தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்களோட வாழ்க்கையை சும்மா சாதாரணமா இடப்பட முடியாது. பழமையில் புதுமைவாதின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, நன்றி மறக்காம இருக்குது இவங்களை பார்த்து கத்துக்கலாம். அதே மாதிரி எப்பயுமே வந்து கடந்து போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, மனசளவுல கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லவங்கன்ற பேரை மட்டும் சொன்னா போதும், அவங்களுக்காக எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பாங்கன்றப்ப இந்த இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஹெல்பிங் மைண்டடா தான தர்மங்கள் நிறைய செய்யக்கூடிய நபர்களும் இவங்களதான் இருப்பாங்க. பெரியவங்களை கண்டா மதிப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு விஷயமா இவங்களோட இந்த இடத்துல சனி வரும்போது பார்க்கலாம் மகரத்துல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.